வணக்கம் தமிழா. டூவல் டிஸ்பிளே கொண்ட ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். லாவா பிளேஸ் டூவோ 3 2 டிஸ்பிளே தந்திருக்காங்க, ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில். அதுவும் பார்த்தீங்கன்னா AMOLED டிஸ்பிளே ரெண்டுமே. ஸோ இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா 17,000க்கு இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. சில ஆஃபர்ஸும் இருக்குது. லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பண்ணுறேன், அங்கே போய் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த ஃபோனில் வந்து உங்களுக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தராங்க, AMOLED டிஸ்பிளே இருக்குது. குறிப்பாக இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா UFS 3.1 ஸ்டோரேஜ் தராங்க. ஆமாங்க, 25,000 30,000 ஃபோன்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா UFS 2.2 ஸ்டோரேஜ் தான் வந்து தராங்க. பட் இவங்க வந்து UFS 3.1 + LPDDR5 இந்த ஃபோனை வந்து கொண்டு வராங்க. சரி, இப்போ இந்த லாவா டூவோ 3 பற்றி பார்ப்போம். இல்லை என்ன தந்திருக்காங்க, என்ன தரல, இந்த விலைக்கு இது வாங்கலாமா வேண்டாமா, எல்லாத்தையும் பற்றி பார்ப்போம். கேமரா சாம்பிள்ஸ் எல்லாமே வந்து காண்பிக்கிறேன். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணலாம். உள்ள வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சாஃப்ட் பேக்கேஜ் வந்துருக்காங்க, சிம் எஜெண்டர் பின் இருக்குது. இப்போ இந்த ஃபோனை வந்து வெளியெடுக்கலாம். எங்கிட்ட இருக்குது இந்த இம்பீரியல் கோல்டுங்கிற இந்த கலர். பார்க்க கிட்டத்தட்ட ஒரு க்ரீமிஷான ஒரு கலராக இருக்குது. அப்புறம் வந்து ஒரு மூன்லைட் பிளாக் தான் இன்னொரு கலர் ஆப்ஷன், அப்படி ரெண்டான இது வருது. ஸோ பின்பக்கம் இந்த ஒரு குட்டி டிஸ்பிளே இங்கே தெரியுது இல்லையா? ஸோ இதை ஆன் பண்ணி காண்பிக்கிறேன். பட் இதான் வந்து இந்த லாவா பிளேஸ் டூவோ 3 ஃபோன். இந்த ஃபோனு லாவா ஃபோன்கள் வாங்கினா உங்களுக்கு வந்து ஃப்ரீ சர்வீஸ் அட் ஹோம் தந்துருக்காங்க. ஸோ வீட்டிலே வந்து சர்வீஸ் பண்ணுவாங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து இதில் இருக்குது. பாக்ஸுக்குள்ளே உங்களுக்கு 33 வாட்ஸ் சார்ஜர் தராங்க. அதுக்கான கேபிளும் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஃபோன் இப்போ வந்து நான் செட்டப் பண்ணிட்டேன். சார் வேலையை இப்போ நீங்கள் திரையில் வந்து பார்க்கலாம். இந்த ஃபோன் லாவாவோட ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனான ஆண்ட்ராய்டு இன்ஸ்டலேஷன், ப்ளவுட்டர் எதுவும் கிடையாது. தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் ப்ளவுட்டர் எதுவும் இல்லாமல் ஒரு க்ளீனான ஒரு இன்ஸ்டலேஷன் இருக்குது. அவங்களோட லாவா கேர் ஆப் மட்டும் தான் வந்து எக்ஸ்ட்ராவாக தந்திருக்காங்க. ஸோ நீட் இன்ஸ்டலேஷன். FM ரேடியோவும் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. 7.5 mm திக்னஸில் இது வந்து பண்ணியிருக்காங்க. பிளாஸ்டிக் பாடி தான், லைட் வெயிட்டாகவும் இருக்குது. பின்பக்கம் இந்த டிஸ்பிளே, மேல் பக்கம் வந்து உங்களுக்கு IR சென்சர் தராங்க. டூவல் ஸ்பீக்கர்ஸ் வந்து இந்த ஃபோனில் இருக்குது. கீழ்ப்பக்கம் சிம் ட்ரே. இது வந்து ஹைப்ரிட் டூவல் சிம். ஸோ 2 5G சிம் போடலாம், இல்லாட்டி ஒரு சிம் ஒரு மைக்ரோஎஸ்டி கார்டு போட்டு ஸ்டோரேஜை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ரைட் சைடில் பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன், லெஃப்ட் சைடு வந்து பிளேனாக இருக்குது. ஸோ பின்பக்கம் இந்த டிஸ்பிளே இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து 1.6 inch AMOLED டிஸ்பிளே. ஸோ டபுள் டேப் பண்ணால் அது மேக்கப் ஆகுது. இந்த கிளாக் ஃபேஸ் வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து செட்டிங்ஸில் வந்து தந்திருக்காங்க. ஸ்வைப் பண்ணிங்கன்னா மியூசிக் கண்ட்ரோல் கிடைக்குது. அப்புறம் இந்த கேமரா கண்ட்ரோல் இருக்குது. ஸோ கேமரா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் கேமராவுக்கு நீங்கள் வந்து இந்த ரியர் கேமரா வச்சு இந்த கேமரா ஐக்கனை டேப் பண்ணி நீங்கள் ரியர் கேமராவை வச்சு நீங்கள் வந்து செல்ஃபி எடுக்கலாம். ஸோ அதுக்கு வியூ ஃபைண்டராக இந்த டிஸ்பிளே வந்து ஒர்க் ஆகுது. ஸோ நல்ல ஆப்ஷன். ஃப்ரண்ட் கேமராவில் 8 மெகாபிக்சல் வந்து தந்திருக்காங்க. பின்பக்கம் 50 மெகாபிக்சல் கேமரா இருக்குது. ஸோ இந்த 50 மெகாபிக்சல் கேமராவை வச்சு நீங்கள் வந்து செல்ஃபி எடுக்கலாம். அதுக்கு இதை வியூ ஃபைண்டராக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்புறம் வந்து மினி ஸ்க்ரீனுக்கு வந்து ஒரு செட்டிங்ஸ் தந்திருக்காங்க. அதில் போய் நீங்கள் டயல் செலெக்ஷன்ஸ், நிறைய டயல் இருக்குது, அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் உங்களுக்கு ஸ்க்ரீன் டைம் அவுட் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். பேக்லைட் லெவலையும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். டபுள் கிளிக் டு வேக்கப் ஆர் ஷட் டவுன் தந்திருக்காங்க. ஸோ டபுள் டேப் பண்ணிங்கன்னா இது வந்து வேக்கப் ஆகுது ஸ்க்ரீனு. நோட்டிஃபிகேஷன் செட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கால், SMS, மெசஞ்சர், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஸ்னாப்சாட் அதுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும். ஸோ அதை வந்து இங்கே எனேபிள் அல்ல டிசேபிள் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த ஆப் செலெக்ஷன் இருக்குது. எந்தெந்த ஆப்ஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணுமோ அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மெயின் டிஸ்பிளேக்கு வருவோம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா AMOLED டிஸ்பிளே. 6.67 inch டிஸ்பிளே, AMOLED டிஸ்பிளே. HDR10 தந்திருக்காங்க. யூடியூப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா HDR ஒர்க் ஆகுது. 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் ஓடி வருது. நல்ல ஒரு விவிடான, ஸ்மூத்தான, நல்ல ஒரு கலர்ஸ் வந்து நல்ல பாப்பிங் ஆகக்கூடிய ஒரு நல்ல ஒரு டிஸ்பிளே வந்து தந்திருக்காங்க. ஸோ மீடியா கன்சம்ஷனுக்கு நல்ல ஒரு டிஸ்பிளே. ஸோ படம் பார்க்குறதுக்கு யூடியூப்பில் நீங்கள் ஸ்க்ரால் பண்ணுறீங்க, இன்ஸ்டா ரீல்ஸ்லாம் பார்க்குறீங்கன்னா நல்ல பிரைட்டான ஒரு நல்ல ஒரு டிஸ்பிளே வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. டிஸ்பிளேலாம் சரி தான், 2 டிஸ்பிளேலாம் இருக்குது. AMOLED டிஸ்பிளே எல்லாம் சரி தான். பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? ஸோ இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 7060 சிப்செட் வந்து இதை யூஸ் பண்ணுறாங்க. 6GB RAM இருக்குது. 128GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன் ஓடி வருது. LPDDR5 RAM, UFS 3.1 ஸ்டோரேஜ் வந்து இதில் வந்து தந்திருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு அடிஷன். இந்த 7060 சிப்செட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரி லெவல் மிட் ரேஞ்ச் சிப்செட் சொல்லலாம். என்ட்ரி லெவல் சொல்லிக்கலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 4 Gen 4 இல்லாட்டி ஸ்னாப்டிராகன் 6X Gen 3 அதுக்கு கம்பரபிளான ஒரு சிப்செட் இது. ஸோ இது வந்து இப்போ உங்களுக்கு வந்து நார்மல் யூஸுக்கு, நார்மல் டாஸ்க்கு, ரெகுலர் டாஸ்க்குக்கெலாம், அப்புறம் கேமிங் வந்து பார்த்தீங்கன்னா லோ இல்லாட்டி மீடியம் கிராஃபிக்ஸ் செட்டிங்ஸில் விளையாடக்கூடிய ஒரு சிப்செட். இது வந்து ஹை கிராஃபிக்ஸ் பெர்ஃபார்மன்ஸு, நல்ல ஒரு பீக் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிலாம் வந்து இதில் எதிர்பார்க்க முடியாது. மிட்ரேஞ்சிலே கொஞ்சம் கம்மியான ஒரு சிப்செட்டே வச்சுருப்பேன். மிட்ரேஞ்சில் ஒரு என்ட்ரி லெவல் சிப்செட் வேணால் வச்சுக்கலாம்.
இல்லாட்டி என்ட்ரி லெவலில் ஒரு ஹை எண்ட் சிப்செட்னு வச்சுக்கலாம். ஸோ அப்படி தான் வைக்கலாம். ஸோ இந்த டிஸ்பிளே ரெண்டான தந்திருக்காங்க, AMOLED டிஸ்பிளே தந்திருக்காங்க, இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் தந்திருக்காங்க, ஸ்டோரேஜ் எல்லாம் இப்போ இருக்கக்கூடிய ரேட்டுக்கு மெமரியில் UFS 3.1 தந்திருக்காங்க, LPDDR5 தந்திருக்கிறதுனால இந்த சிப்செட்டில் கொஞ்சம் கை வச்சுருக்காங்க. ஸோ ஒரு என்ட்ரி லெவல் சிப்செட் தான் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஸோ ஹை பர்ஃபார்மன்ஸ் கிராஃபிக்ஸ் எல்லாம் வந்து எதிர்பார்க்காம ஒரு நார்மல் யூஸுக்கான ஒரு சிப்செட் இதில் நீங்கள் வந்து விளையாடலாம். கேஷுவல் கேம்ஸ்லாம் நீங்கள் வந்து இதில் விளையாடிக்கலாம். பின்பக்கம் வந்து 50 மெகாபிக்சல் கேமரா இருக்குது. செல்ஃபிக்கு 8 மெகாபிக்சல் கேமரா. இந்த ஃப்ரண்ட் செல்ஃபி கேமரா தூக்கி போடுங்க. ஏன்னா வந்து பின்னாடி வியூ ஃபைண்டரை வச்சு தான் நீங்கள் வந்து மெயின் கேமராவை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா. ஸோ 50 மெகாபிக்சல் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா சோனி IMX 7.2 சென்சர் வந்து இதில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. சில கேமரா சாம்பிள்ஸ் பார்ப்போம் ரொம்ப ஓகோன்னு இந்த 60,000 70,000 ரேஞ்சுக்கு உள்ள பெர்ஃபார்மன்ஸ்லாம் அப்படி இல்லை. பட் ஓகே, ஆனால் ஃபோட்டோஸ் வந்து எடுக்குது. இப்போ நீங்கள் வந்து பாருங்கள், 4K வீடியோலாம் கிடையாது, 1080p தான் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. என்னோட பழைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க, பச்சை பச்சையாக அங்கே இருந்திருக்கும் காய்கறிகள்லாம். இப்போ எல்லாமே ட்ரை ஆயிடுச்சு. புதுசாக செட் பண்ணணும். பட் என்னென்னா இந்த டெரஸில் கொஞ்சம் வேலை இருக்குது, அதெல்லாம் முடிச்சுக்கிட்டு புதுசாக எல்லாமே வந்து செட் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் வெயிட்டிங். சோலார் வைக்கலான்னு இருக்கிறேன். ஸோ சோலார் இன்ஸ்டலேஷன் முடிஞ்ச பிறகு திரும்பி அந்த கார்டனை சரி பண்ணணும். பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி வந்து தந்திருக்காங்க. 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோடு வருது. இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா 6500 7000 அப்படிலாம் போயிட்டு இருக்குது பேட்டரி. பட் இவங்க வந்து இந்த 5000 mAh பேட்டரி 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோடு இது வந்து தராங்க. சாஃப்ட்வேர் Android 15 அவுட் ஆஃப் த பாக்ஸ் வருது. பட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அஷ்யூர்டாக Android 16 தான் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அதுக்கு மேலே அஷ்யூரன்ஸ் தரல. 2 இயர்ஸுக்கான செக்யூரிட்டி அப்டேட் தான் வந்து ப்ராமிஸ் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து ரொம்பவே குறைவு. என்னெல்லாமோ போட்டாங்க. பட் இந்த சாஃப்ட்வேர் அப்டேட் ஒரு ஆண்ட்ராய்ட் ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் தந்துக்கிட்டே க்ளீனான ஆண்ட்ராய்ட் தந்துட்டு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களாம் வந்து ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ்லாம் ஆக்சுவலாக ஈஸியாக தரலாம். பட் இவங்க அதை ப்ராமிஸ் பண்ண மாட்டாங்க. 1 இயர் அப்டேட், அதுவும் பார்த்தீங்கன்னா Android 15லேருந்து Android 16 மட்டும் தான் வந்து இதில் வந்து கிடைக்கும். அப்புறம் வந்து 2 இயர்ஸுக்கான செக்யூரிட்டி அப்டேட் தராங்க, அவ்வளோதான். ஸோ இதான் வந்து லாவாவோட இந்த Duo 3 லாவா பிளேஸ் Duo 3. ஸோ இப்போ இந்த ஃபோன் வந்து வேல்யூ ஃபார் மணியா? இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான, ஒரு டிஃபிகல்ட்டான, ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு கொஸ்டின். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக ஒரு ஃபோன் வந்து இந்த ஃபோனில் இருந்திருக்காங்க இருந்ததில்ல அப்படிலாம் சொல்லுவோம். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் கேட்டகரினே வச்சுக்கலாம். சில பேருக்கு வந்து ஒரு ஃபோனை வந்து ஃப்ளான் பண்ணணும்னு நினைப்பாங்க, ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு நினைப்பாங்க, மற்ற ஃபோன்களில் இல்லாமல் ஒரு டிஃப்ரென்ஷியேட்டாக இருக்குன்னு நினைப்பாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த வேலையில் இந்த டூவல் டிஸ்பிளே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் அடிஷன். ஸோ யாராவது பார்த்தா கேட்பாங்க, இது என்னென்னா புது ஃபோனு பின்னாடி ஒரு டிஸ்பிளே இருக்குது அப்படி கேட்பாங்க. ஸோ அது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆட் ஆன். அதுக்கு கொஞ்சம் காஸ்ட்டு கூடவும் ஒரு ஃபோனில். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் தராங்க. AMOLED டிஸ்பிளே இருக்குது, அது செமையாக இருக்குது. UFS 3.1 ஸ்டோரேஜ்லாம் தராங்க. பட் காஸ்டிங்காக ப்ராசஸரை கொஞ்சம் ஸ்டெப் பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு பேலன்சிங் ஆக்ட்னு வந்து சொல்லலாம். ஸோ ஒரு ஃபோன் வாங்குறீங்க, எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிஃப்ரெண்டான ஒரு மாடல் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து அவங்களுக்கு இது ஒரு வேல்யூ ஃபார் மணியாக தெரியலாம். ஒரு டிஃப்ரென்ஷியேட்டாக இருக்கணும்பா, எனக்கு தனியாக தெரியணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு ஃபோன் இது. பியூராக ப்ராசஸிங் பவர் பெட்டராக இருக்கணும், கேமரா பெட்டராக இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கேட்டகரியில் அஃப்கோர்ஸ் வேறு ஃபோன்ஸும் மார்க்கெட்டில் இருக்குது. பட் இந்த லாவா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் வந்து அவங்க கொண்டு வந்து புதுசாக ட்ரை பண்ணுறாங்க மார்க்கெட்டில். அது வந்து அப்ரிஷியேட் பண்ணும், இந்த மாதிரி போல்டான ரிஸ்க் எடுக்கிறதுக்கு. இந்த ஃபோனை பற்றி நீங்கள் என்ன இருக்குது கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுதல் லட்சுமணன். தமிழில் பேசி டெக் தமிழாக பாருங்க. கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங்.